மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாங்கள் இவ்வாறான வினாக்கள், அதாவது பார்ட் 1 பகுதி 1 வினாக்களுக்கு இலகுவாக நேரத்தை மிச்சப்படுத்தி நாங்கள் விடைகளை எவ்வாறு இலகுவாக எடுத்துக்கொள்றதுன்றதை பார்க்க போறோம். நான் சொல்ற முறையை நீங்க பின்பற்றினீங்கள் என்றால் உங்களுக்கு நேரமும் மிகுதி இருக்கும், அதே நேரம் சரியான விடையும் வரும். குறைந்த நேரத்துக்குள்ள சரியான விடையை எடுத்துக்கொண்டு போகணும். அதை பற்றி தான் நாங்க இங்க பார்க்க போறோம். பாருங்க, ஓர் எரியும் மெழுகுவர்த்தியின் உயரம் அது கொளுத்தப்பட்ட கணத்திலிருந்து எடுத்த நேரத்துடன் மாறும் விதம் கீழே காட்டப்பட்டுள்ளது. பார்த்தால் ஒரு எரியிற மெழுகுவர்த்தியின் உயரம் கொளுத்தப்பட்ட கணத்திலிருந்து காட்டியிருக்கா. முதலாவது எரியும் கணம் 5 நிமிடத்துக்கு பின்னர், நீங்க பாருங்க, 5 நிமிடத்துக்கு பின்னர் என்ன நடந்திருக்கு? இதுல 6 பெட்டி இருக்குது, இங்க 5 பெட்டி இருக்கு. அப்ப 5 நிமிடத்துக்கு பின்னர் ஒரு பெட்டி குறைஞ்சிருக்கு, சரியா? சரி. அதே மாதிரி 10 நிமிடத்துக்கு பின்னரா? 10 நிமிடத்துக்கு பின்னர் இன்னும் ஒரு பெட்டி குறைஞ்சிருக்கு. அப்ப 5 நிமிடத்துக்கு பின்னர் ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒவ்வொரு பெட்டியா குறையுது, சரிதானே? சரி, இனி நாங்க மிச்சம் அங்கால பார்க்க தேவையில்லை, கேள்வியை பார்ப்போம். இப்ப கண்டுட்டோம் தானே? நாங்கள் இப்ப கேள்வியின் முக்கியமான விடயத்தை எடுத்துட்டோம். நேரத்தை இனி நாங்கள் வீணடிக்க போவதில்லை, சரியா? அடுத்ததை பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். இதற்கேற்ப மெழுகுவர்த்தி மேலும் எவ்வளவு நேரத்துக்கு எரியும் என ஊகிக்கலாம். அப்ப இதற்கேற்ப மெழுகுவர்த்தி மேலும் எவ்வளவு நேரத்துக்கு, இப்ப கடைசியா எத்தனை பட்டி இருக்குது? 2 பட்டி இருக்குது. ஒரு பட்டி எரிய 5 நிமிடம், 2 பட்டி எரிய இன்னொரு 5 நிமிடம், கூட்டினா 10, 5 10. ஒரு பட்டி எரிய 5 நிமிடம் என்றால் 2 பட்டி எரிய 5 10 நிமிடம், சரிதானே? விளங்குதா? கவனமா பார்த்து கொள்ளுங்க. ஒரு பட்டி எரிய 5 நிமிடம், 2 பட்டி எரிய 10 நிமிடம். சரி, அடுத்த கேள்விக்கு போறோம். 18வது கேள்வி. முந்த நாள் புதன்கிழமை. முந்த நாள் புதன்கிழமையா? முந்த நாள் என்ன? நேற்றைக்கு முதல் நாள். நான் இதுல போட போறேன் பாருங்க. முந்த நாள் 3 ஆண்டு போடுங்க, குறியுங்க. இப்படியான கேள்விகளுக்கு நீங்க மனதுல வச்சிருக்கிறது கஷ்டம். ஆகவே நீங்கள் பக்கத்துல சைடுல உங்களோட பெண்ணால் எழுதுங்க. இரண்டாவது உங்களோட பேப்பர் தான், ஆகவே நீங்க எழுதி கொள்ளலாம். செய்கவழியை பக்கத்தில் எழுதினால்தான் உங்களுக்கு அது தெரியும். வேற எங்கேயும் கொண்டே செய்கவழியை எழுதினா பிறகு விட போடைக்க பிழ விடுவீங்க, கவனம், சரியா? சரி, முந்த நாளுக்கு அடுத்த நாள் நேற்று, சரி. அடுத்தது இன்று, நேற்று, அதுக்கு முதல் நாள் முந்த நாள், சரியா? முந்த நாள் புதன்கிழமையா? சரி, அப்ப நேற்று என்ன கிழமை? செவ்வாய். இன்று இல்ல, மன்னிக்கணும், முந்த நாள் புதன்கிழமை என்றா நேற்று வியாழக்கிழமை. புதன் வியாழன், நேற்று வியாழன். இன்று வெள்ளி, சரி, இன்று வெள்ளி. மோகனின் பிறந்த தினம் நாளை இன்றைக்கு வருகிறது. நாளை என்றா நாளை இன்றைக்கு வருகிறது. நாளை இன்று என்றால் இன்று, நாளை, நாளைக்கு அடுத்த நாள் தான் நாளை இன்றை, சரியா? அப்ப நாளைக்கு அடுத்த நாள் கேட்டு கிடக்கும் போல. எங்களுக்கு தெரியும் இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை. அப்ப நாளை இன்றை ஞாயிற்றுக்கிழமை. விளங்குதா? சர்வசாதாரண ஒரு கேள்வி, ஒரு இலகுவான கேள்வி. படபடன்னு குறிச்சிங்கள் என்றால் உடனே செய்யலாம்.
சில பேர் மனதாலையும் செய்வாங்க. இலகுவான கேள்விதானே. உடனே பார்ப்பாங்க. முந்த நாள் புதன்கிழமை, அப்ப நேற்று வியாழன், இன்றைக்கு வெள்ளி, நாளைக்கு சனி, நாளை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இலகுவா செய்யலாம். சரியா? சரி. பின்வரும் வரிப்படத்துக்கேற்ப இரு வெற்றிடங்களுக்கு பொருத்தமான இரு உருக்களும் இடம்பெறும் விடையை தெரிவு செய்க. அப்ப நீங்க பார்க்கணும், இதுன்ற பக்கம் மட்டும் வலம் மாறி வருகிறது. எஃப் முதல் இந்த கோடுகள் வலப்பக்கம் இருந்தா வலம் மாறி இடப்பக்கம் வருகிறது. அதே மாதிரி ஈக்கும் அப்படித்தான். சரியா? சரி, பார்க்க போறோம். அப்ப பி எப்படி வரும்? வலம் மாறி வரும். இப்படி வரும். விளங்குதா? இப்படி வரும். சி எப்படி வரும்? சி இப்படி வரும். விடையில பாருங்க, அந்த விடை இருக்காண்டு. ஓ, முதலாவது விடை இருக்கு. நாங்கள் வந்தோம், கேள்வியை பார்த்தோம், வளம் மாறி இருக்கு, அதே மாதிரி விடைய கீறினோம், போய் சரியான விடையிலையும் இருக்காண்டு பார்த்தோம். அவ்வளவும் தான். வேற ஒன்றும் இதுல கணக்க யோசிக்க இல்லை. குழம்பு எல்லாம் தேவையில்லை. ஏன், இந்த வளத்தை மட்டும்தான் மாத்தி இருக்கு, தலைகீழா ஒன்றும் மாத்தல. இந்த மூன்றாவது விடையில பாருங்க, மூன்றாவது விட பிள்ளை. ஏன், வளத்தை தலைகீழா போட்டு வச்சுக்கிறாங்க. இது சரியான படுப்புல. சரியா? இதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. உடனே வளத்தை மாத்திட்டு விடைய கீற வேண்டியதுதான். அவ்வளவுதான் அங்க வேலை. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். உருவில் ஒவ்வொரு பக்கத்திலும் நிறமை பூசப்பட்டுள்ள ஒரு திண்ம மரக்குற்றி தரப்பட்டுள்ளது. அதனை முறிந்த கோடுகள் வழியே வெட்டி பல சிறிய மரக்குற்றிகள் பெறப்பட்டன. அதனை கொண்டு 20, 21 ஆகிய வினாக்களுக்கு விடை தரட்டாம். பார்ப்போம் என்ன சொல்லி கிடக்கு. ஒவ்வொரு பக்கத்திலும் நிறைமை பூசப்பட்டுள்ள ஒரு திண்ம மரக்குற்றி. ஒவ்வொரு பக்கத்திலையும் நிறமை பூசப்பட்டிருக்கா. சரியா? பார்ப்போம். முறிந்த கோடு வழியே வெட்டப்படும் போது எத்தனை சிறிய மரக்குட்டிகள் கிடைக்கும்? முதலாவது எங்களுக்கு சிறிய மரக்குட்டிகள் எண்ணிக்கை கேட்டு கிடக்கு. நீங்க பாருங்கோ, நான் இந்த ஒரு தட்டை மட்டும் எடுக்க போறேன். இதுல எத்தனை தட்டு இருக்கு? 1, 2, 3. நான் நிரல் நிறையன்னு கதைக்கல, ஏனென்றா உங்களுக்கு குழம்பிடும். ஒரு பக்கத்தால பார்த்தா நிறை, இன்னொரு பக்கத்தால பார்த்தா நிறை. அதால கதைக்கல. நான் அப்படி உங்களுக்கு தட்டு தட்டா சொல்ல போறேன். பாருங்க, நான் இந்த தட்டை எடுக்கிறேன்னா, எடுத்தால் எத்தனை இருக்கு? இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4. பிறகுங்கோ 3 தர 4, 3 தர 4 12, 3 தர 4 12. ஒரு தட்டுல 12 என்றால் அப்படி எத்தனை தட்டு இருக்கு? 1, 2, 3. 3 தட்டுக்கு, ஒரு தட்டுல 12, 3 தட்டுக்கும் 12, 3, 36. விடையில இருக்கா 36? ஓ, சரியான விடை 36. பாத்தீங்களா மாணவர்களே? இலகுவா செய்து கொள்ளலாம். அடுத்த கேள்விக்கு போறோம். ஒரு பக்கத்தில் மாத்திரம் நிறமை பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய மரக்குட்டிகள் கிடைக்கும்? நீங்க பாருங்கோ, ஒரு பக்கத்தில் மாத்திரமா, ஒரு பக்கத்தில் மாத்திரம். ஆனா அங்க என்ன சொன்னது? இத சுத்தி, இந்த திண்ம மரக்குட்டிய சுத்தியா பூசி இருக்கு. எங்களை கேட்டது சிறிய மரக்குட்டியில எத்தனைக்கு மை பூசி இருக்குமென்று. உங்களுக்கு தெரியும், இந்த நடுவுல இருக்கிறது, இந்த ரெண்டுலையும் ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் பூசி இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஏன், இந்த வெளிப்பக்கம் மட்டும்தானே தெரியுது, உள்பக்கம் எல்லாம் தெரியுதா? மிச்சம் 5 பக்கமும் தெரியுதா? இல்ல. அதே மாதிரி இந்த பக்கம், இந்த 2, அதே மாதிரி இந்த 1. சரியா? விளங்குதா? இந்த 1
அதே மாதிரி கீழையும் 2 இருக்கு. இங்கால 1 இருக்குது நடுவுல. மொத்தமா கூட்டுங்க எத்தனை வருமெண்டு? 2 2 2 4 4 2 6 6 முண்டும் 6 முண்டும் எத்தனை? 6 முண்டும் 7 7 முண்டும் 8 8 இருக்கட்டும். 8க்கு மட்டும்தான் வெளியில 8க்கு வெளியில ஒரு பக்கத்துல மட்டும் மை பூசி இருக்கு. சரி, இனி பாருங்கோ, உள்ள நடுவுல இந்த பக்கத்துக்குள்ளையும் இந்த இதுலக்குள்ளையும் எத்தனை இருக்கும் நடுவுல? சரியா நடுவுல இந்த பெட்டிக்கு நடுவுல இருக்கும். அதுல பூசி இருக்குமா? உள்ள இருக்கிறதுல பூசி இருக்குமா? இல்ல. கேட்ட கேள்வி ஒரு பக்கத்தில் மாத்திரம். அப்ப இந்த வெளியில இருக்கிற 8க்கு தான் நிறமை பூசப்பட்டிருக்கும். விளங்குதா? யோசிச்சு பாருங்க. ஏன் வெளியில தெரிகிற ஒரு பக்கத்துக்கு மட்டும் பூசி இருக்கிறது தான் கேட்டது. இவங்க இந்த பெரிய சதுரமை குட்டிக்கு ஃபுல்லா கலர் அடிச்சு வச்சுக்கிறாங்க. ஃபுல்லா இப்படி பாருங்க, நான் கீறேன் மேல ஃபுல்லா 6 பக்கத்துக்கும் அடிச்சு வச்சுக்கிறாங்க. சரியா? 6 பக்கத்துக்கும் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிதானே? விளங்குதா? ஓ, அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அங்காலையும் அடிச்சு வச்சுக்கிறாங்க. நாங்க இதுல 2 விட்டுட்டோமா? நீங்க கவனமா இருக்கணும். பாருங்க, நான் திருப்பி சொல்றேன். விலங்கையில நான் இதுல 8ன்னு சொல்லிட்டேன். பாருங்க, திருப்பி உங்களுக்கு வடிவ ஆறுதலா விளங்கப்படுத்துறேன். சரியா? கவனமா பார்த்து கொள்ளுங்க. ஒரு பக்கத்துக்கு மட்டும் நிறமை பூசி இருக்கணுமாமா. இதுல 2. ஏன் இதுல 2 பக்கம் தான் வெளியில தெரியுது. அதே மாதிரி இதுல 1, இங்காலையும் 1, இதுல 2, கீழையும் 2, அதே மாதிரி அங்காளி பக்கமும் 2 இருக்கு. சரியா? இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. 2 2 2 4 4 2 6 6 2 8 8 மூண்டும் 9 9 மூண்டும் 10. ஆக மொத்தம் 10 சிறிய மரக்குட்டிகளுக்கு தான் ஒரு பக்கத்துல நிறமை பூசப்பட்டிருக்கு. விளங்குதா? நான் முதல்ல 8ன்னு சொல்லிட்டேன். ஏனென்றால் நான் அங்கால இருக்கிற பக்கத்துல கவனிக்காம விட்டுட்டேன், மன்னிக்கணும். ஆகவே 10 சிறிய மரக்குட்டிகளுக்கு தான் ஒரு பக்கத்துல நிறமை பூசப்பட்டிருக்கு. விளங்குதா? சரிதானே? சரி, தொடர்ச்சியா இவ்வாறான கேள்விகளை நீங்க இலகுவான முறையில செய்து கொள்ளணும்டா எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நோட்டிஃபிகேஷனை ஒன் பண்ணி வைங்க, பெல் பட்டனை ஒன் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் செய்கிற வீடியோக்கள் வரும். ஆகவே நீங்கள் கல்வி சம்பந்தமான வீடியோக்களை எங்களோட சேனல்ல இருந்து பார்த்து கொள்ளலாம். சரிதானே மாணவர்களே? இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.